ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது வெளியே போனோன்னா என்னை 100 முறை கேட்பாங்க மடக்கி நீ வருவேன்ட்டு நானும் வருவேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் வராமல் போயிடுவேன். பட் அதுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் வாக்கிங் போகணும்னு நினச்சிட்டு தான் இருந்தாங்க. பட் நான் தான் போய் ஒரு ஹோப் கொடுத்து வாங்க நம்மலாம் போகலான்னு சொன்னேன். பட் அவங்களும் 1 வீக் இருந்து போயின்னுக்குறாங்க. டெய்லியும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இல்லை நான் இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். பட் கடைசியாக இன்றைக்கி கிளம்பிட்டேன். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு குத்தணுன்னு ரொம்ப ஆசை. அப்போல்லாம் குடுக்குன்னு ஓடி போய் கப்பு செடியிலேருந்து ஒரு முட்டை எடுத்து மூக்கில் வச்சு பார்த்துட்டு அழகாக தானே இருக்குது நாமளும் மூக்கு குத்துனா அழகாகவும் போயிட்டு நான் அளவு படிக்கும் போதே குத்திட்டேன். பட் அதுக்கப்புறம் தான் என் மூஞ்சிக்கு செட்டு அவளை கிட்டத்தட்ட ஒரு மூக்கே 9 முறை குத்தணும் ஒரே ஆள் நான் தான். இந்த மாதிரி தண்ணியில் பிஸ்கெட் சொட்டு சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பாப்பா பிறந்தப்போ எனக்கு பத்திய சாப்பாடு கொடுத்தனால எனக்கு சாப்பிடவே பிடிக்காது. பாலும் கம்மியாகிடும். அதுக்காக என்ன பண்ணுவோம்னா சரி வயிற்றுப்பெல்லாம் அணிட்டு போயிட்டு தண்ணியில் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு டிஃபன் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அதாக தான் இருந்திருக்கு. காலையில் வச்சு சாம்பார் சாதம் கொஞ்சம் இருந்தனால அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை சூடுபடுத்திட்டு அப்பளம் பொரிச்சு நைட் டின்னரை முடிச்சிட்டோம். எங்கள் வீட்டுக்காரை பற்றி கேட்டால் ஆஸ் யூஷுவல் எனக்கு பிடிக்கலன்னு தான் சொன்னார். ஸோ இப்போ அவரோட காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாம் பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. இதுக்கப்புறம் என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணால் எங்கள் 2 பேருக்கு மட்டுமே ட்ரை பண்ணிவிட்டு அவருக்கு எப்பயும் போல் களி உருட்டி இருந்தால் அவன் சாப்பாடுன்னு கொடுத்துட வேண்டியது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு வெளியே கொஞ்ச நேரம் கொசுக்கடி வாங்கிட்டு தூங்கியாச்சு.